வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2005ல வெளியான ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜெயராம், அதுக்கப்புறம் இந்திரஜித் சுகுமார், இதை தாண்டி கோபிகா, இவங்க 3 பேருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கவான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையோட வாரிசு இருக்காருல, மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. அவரை கொலை பண்ணது யாருன்றத 2 பேர் விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்படுது. இவங்க 2 பேருமே விசாரணை பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க. இந்த மர்ம நபர் யாரையோ தொடர்ச்சியா ஸ்பை பண்ணிருக்காரு போல. சில போட்டோஸ் எடுத்திருப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி பாக்குறாரு. பிரவீன் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை தான் இவர் போட்டோ எடுத்திருக்கிறது தெரிய வருது. இப்ப திரும்பி ஃபாலோ பண்ணோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரவீன் அப்படின்ற அந்த பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. அவர் ஆபீஸ்க்கு வரும்போது யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. இந்த மர்ம நபர் தான் பாக்குறான். அதை பெருசா இவர் கண்டுக்காம இவருமே ஆபீஸ்க்குள்ள வந்துடுறாரு. அப்ப அக்கௌண்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு போல. அந்த மாதிரி ஒரு பையன் படிப்புக்கு காசு தர மாதிரி இருக்கும். இந்த பிரவீனோட அப்பா தம்புரானா இருப்பாரு. தம்புரான்மே அந்த பையனுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அப்பா சொல்லிட்டார்ல ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிரவீன் ஏத்துக்கிறாரு. இப்ப பிரவீன் மத்த வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வெளியே வந்திருப்பாரு. அப்பயும் அந்த மர்ம நபர் விடாம ஃபாலோ பண்றான் போல. ஃபாலோ பண்றது இவருக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இவருமே யாரது அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துக்கு வேகமா வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள மர்ம நபர் கிளம்பி போயிடறான் போல. ஆனா அவன் இருந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் துண்டு இவருக்கு கிடைக்குது. கண்டிப்பா அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து தான் இந்த பிளாஸ்டிக் துண்டு விழுந்திருக்கு போல. இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரவீனோ எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த சமயம் தான் அப்பாவும் பையனும் இவரை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த பையனோட படிப்புக்காக தான் காசு தேவைப்படுது போல. கவலையப்படாதீங்க, நான் தரேன்ற மாதிரி இவருமே செக் எழுதி தராரு. அவங்களுமே ரொம்ப நன்றின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பிரவீனை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. பேரு பிரீத்தி அப்படின்றது. இந்த ரோல தான் கோபிகா பண்ணிருப்பாங்க. இப்ப அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுறவங்க உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டாங்க. சரி வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணனுமே சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் இருக்கார்ல, அந்த பிளாஸ்டிக்கையே பார்த்துட்டு இருக்காரு. தங்கச்சியும் இது என்ன பிளாஸ்டிக்னு கேக்குறாங்க. என்னை எவனோ தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். யாரு என்னன்னு தெரியல. அவன் தான் இந்த பிளாஸ்டிக்கை விட்டுருக்கான். அது யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ எதுக்கு பேசணும்னு சொன்ன, அந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிஷோர்னு ஒருத்தரை பேசி முடிச்சிருக்காங்க. அவருமே ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிஷோரை பிடிக்கலன்னு, எனக்கு விவேக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பேரை கேட்டோன்னே அண்ணன் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த விவேக்க பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. அதாவது விவேக்கோட அம்மா இவங்க கேஸ்ட சேர்ந்தவங்க தான். ஆனா வேற ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவர் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி குடும்பத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. குடும்பத்தை சேர்ந்த யாருமே உன்னை திரும்பி ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரோட அப்பா இருக்காருல, கொஞ்சம் நல்ல டைப்பா இருப்பாரு. திரும்பி வீட்டுல அடைக்கலம் எல்லாம் தந்திருப்பாரு. சோ அப்படிதான் விவேக் நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்கான். நீ விவேக்க கல்யாணம் பண்ணிக்க போறன்னு அப்பா கிட்ட சொன்னா அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. அப்பா இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. இதெல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் நீ அப்படிலாம் சொல்லாதண்ண, இப்ப விவேக்கும் போலீஸ் ஆபீசரா மாறிட்டான். எனக்காக நீ தான் அப்பா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கஷ்டம்னு பிரவீன் சொல்றாரு. இதனால தங்கச்சி இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி ஃபீல் பண்றத பிரவீனால பார்க்க முடியல. சரி நான் அப்பா கிட்ட சமயம் பார்த்து பேசுறேன். நீ அது வரைக்கும் அப்பா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம். அதே மாதிரி உன்னோட காதலை விவேக்க எனக்கு கால் பண்ணி பேச சொல்லுன்னு சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா இப்ப விவேக்கு கால் பண்றாங்க. இந்த ரோல தான் ஜெயராம் பண்ணிருப்பாரு. ஜெயராம் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. ஆனா இவருக்கு போலீஸ் வேலை பெருசா பிடிக்கவே இல்ல. இவங்க போலீஸ் ஆயிடுன்னு சொன்னதுக்காக தான் கஷ்டப்பட்டு போலீஸ் ஆயிருக்காரு போல. கண்டிப்பா உன்னோட குடும்பத்துல என்ன ஏத்துக்க மாட்டாங்க. நீ பேசாம கிஷோரியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. கிஷோர் இவரோட ஃப்ரெண்டு தான். அதனால தான் இப்படி சொல்றாரு. இல்ல இல்ல எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் அண்ணன் கிட்ட கூட ஓரளவுக்கு பேசிட்டேன். என் அண்ணன் உங்களை கால் பண்ணி பேச சொன்னாரு. இந்த சமயம் என்னோட அண்ணனுக்கு கால் பண்ணி பேசிருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டு கிஷோரை காட்டுறாங்க. கிஷோர் ஏதோ அவார்ட்லாம் வாங்குறாரு. கிஷோர் அவார்டு வாங்குறதுக்கு இந்த விவேக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இந்த கிஷோருக்கும் பிரீத்திக்கும் ஏற்கனவே கல்யாணம்லாம் பேசி முடிவு பண்ணிருக்காங்க. அதனால கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா, பிரீத்திக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஏறக்குறைய மாமா பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. இவர் ஜாலியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கிஷோர் மேல பெருசா ஈர்ப்பு கிடையாது. விவேக்க தான் லவ் பண்றாங்க. இருந்தாலும் பேசாம இருந்தா டவுட் வரும்ல, அதனால பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விவேக்கும் கவனிக்கிறாரு. என் அண்ணன் கிட்ட பேசுங்கன்ற மாதிரி பிரீத்தி சொன்னாங்கல்ல, சரி அண்ணனுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி விவேக்கும் அவங்க சொன்ன டைம் அண்ணனுக்கு கால் பண்றாரு. போன் போய்கிட்டே இருக்கு, அண்ணன் போனை எடுக்கவே மாட்டாரு. அந்த சைடுல பார்த்தா போன் தொங்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல அண்ணனை யாரோ கொடூரமா சாவடிக்கிறாங்க. அங்க இருந்து இழுத்துட்டுலாம் போயிட்டு இருக்காங்க. இங்கதான் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நமக்கு ஒரு மர்ம நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவருமே எடுத்த போட்டோவை நெருப்புல எல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க. அந்த ஸ்பாட்ல பார்த்தா பாடியை எரிச்சிட்டு போயிருக்கான் போல கில்லரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஃபாரன்சிக் டீமும் டாக்டருமே அங்க இருந்து சாம்பிள் எல்லாம் எடுக்கலான்ற மாதிரி சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நடந்த விஷயம் கேள்விப்பட்டு கிருஷ்ணான்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. ஆனா கிருஷ்ணாவை யாருமே உள்ள விட மாட்டாங்க. நான் போனோன்ற மாதிரிலாம் கிருஷ்ணா பேசுறாரு. ஆனா இங்க இருக்க கிஷோரோட அப்பா இருக்கார்ல, நீலாம் உள்ள வராத, இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த கிருஷ்ணாவை அனுப்பி விடுறாரு. இப்ப கிஷோரும் விவேக்கும் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. தம்புரான பாக்குறதுக்காக தான் வராங்க. அதாவது இறந்து போயிருக்க பிரவீனோட அப்பா இவரா தான் இருப்பாரு. இப்ப இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் இதை பண்ணாங்கன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. அடுத்ததா பிரீத்தியை பாக்குறதுக்காக வராங்க. அண்ணன் இறந்து போனதை நினைச்சு பிரீத்தி ரொம்ப கவலையில இருக்காங்க. நீ கவலைப்படாத பிரீத்தி, இதை யாரு பண்ணிருந்தாலும் சரி நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கல்ல, அதனால போலீஸ் ஆபீசர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க ரெண்டு பேருமே இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணுங்க, சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவங்க கிட்டயே கேஸை தந்துடுறாரு. இவங்களுமே டாக்டர் கிட்ட எல்லாம் பேசுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த எலும்பு கூடி எரிஞ்சிருக்குல்ல, இதுல என்னமோ எனக்கு சந்தேகமா படுது, நான் டீட்டெயிலா விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி டாக்டர் அப்சர்வ் பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றாரு. வீட்டுக்குள்ள வச்சுதான் சாவடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பாடியை வெளியே இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஏற்கனவே பிரவீனுக்கு ஒரு பிளாஸ்டிக் பீஸ் கிடைச்சது, அதை ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தாருல, அதுதான் இவங்க பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சீனியர் கிட்ட கிடைச்சிருக்க தகவலை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீனியர் என்ன சொல்றாருன்னா, வெளியிருந்து ஒருத்தர் உள்ள வந்து கொல்றதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் வீட்டுக்குள்ள இருக்க யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடாது, நீங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் குடும்பத்துல இருக்கவங்களே கொஞ்சம் சந்தேக கண்ணோட்டத்தோட பாருங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த பிரவீனை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல பார்ட்னரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் லாயரு, அதே சமயம் பிசினஸ் பார்ட்னரா இருப்பாரு. இப்ப பிரவீனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பார்ட்னர் கிட்ட இவங்க பேசுறதுக்காக வராங்க. அந்த பார்ட்னர் பேரு முரளி அப்படின்றது. முரளி கிட்ட பிரவீனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அவர் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை பத்தி அக்கௌண்டன்ட்டுக்கு தான் நிறைய தெரியும், அவங்க கிட்ட வேணா பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி முரளி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அக்கௌண்டன்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அக்கௌண்டன்ட்டும் என்ன சொல்றாருன்னா, எதிரிங்கன்னு யாருமே கிடையாது, தொழில் ரீதியா பெருசா போட்டிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரவீனுக்கும் வேற யாருக்கும் ரீசெண்டா ஏதாவது சண்டை மாதிரி ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஒரு இன்சிடென்ட்ட சொல்லிட்டாரு. பிரவீன் வர எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு பாத்தீங்களா, ஆனா ஒரு சமயம் கொஞ்சம் லாஸ்ல இருந்திருப்பாங்க. அந்த டைம் வந்து ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. அவன் அழுதுகிட்டே கிளம்பி போயிருப்பான். ஒருவேளை ஹெல்ப் பண்ணலன்ற கோவத்தை மனசுல வச்சு அவன் ஏதாவது பண்ணிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் வேற ஒரு ஊர்ல இருந்து தான் வந்தான், அவன் பேரு தேவராஜ், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு அக்கௌண்டன்ட் சொல்லிட்டாரு. சோ அந்த நாள் வந்தவன் ரூம் எடுத்து தானே தங்கியிருப்பான். ஒவ்வொரு ஹோட்டலா விசாரிக்கிறாங்க. தேவராஜ்ன்ற பேர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க ஃபில்டர் பண்றாங்க. ஒரு 6-7 பேர் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த போட்டோஸ் எல்லாம் அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட காட்டலான்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த தேவராஜா பாரு, இந்த தேவராஜா பாருன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. சார் இவர் தான் சார் அப்படின்ற மாதிரி இவருமே ஒருத்தரை காமிச்சிடுறாரு. இந்த நபரை பத்தி டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவரை வர வச்சு அவர்கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அழுதுட்டு போயிருக்க, கோவமா போயிருக்க, அதை மனசுல வச்சு பிரவீனை கொலை பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் அழுதுட்டு போனது உண்மைதான் சார், அதுக்கு காரணம் வேறன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட தங்கச்சி மீராக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்திருப்பாரு. அந்த பிரவீனும் பண்றன்ற மாதிரி வாக்கெல்லாம் தந்திருப்பாரு. காசை வாங்கலான்னு வரும்போது திடீர்னு காசை தரமாட்டேன் கிளம்பு, என்கிட்ட இப்ப காசு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு காசை தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசை தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆகி அங்க இருந்து கிளம்புனேன். மத்தபடி அவர் மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்ல. இப்ப என்னோட தங்கச்சி வேற ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, கிளம்புன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க.
கிஷோரோட அப்பா இருக்கார்ல அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. அவருக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருமே ஒருத்த மேல எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நடுவுல கிருஷ்ணான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் தம்புரான் செட்டப்போட பையனா இருப்பாரு. அந்த கிருஷ்ணா எனக்கும் இந்த குடும்பத்துல உரிமை இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா பிரவீன் இருக்கார்ல, டே நீ எப்படா இதுல உரிமை கொண்டாடுவ, உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது போடான்ற மாதிரி அவரை போட்டு அடிக்கிறாரு. என் மேலேயே கைய வச்சிட்டல, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ்ணா அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிருப்பாரு. தம்புரான் கூட கிருஷ்ணாவை கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் பண்றாரு. ஆனா பிரவீன் ஏத்துக்காம அடிச்சு துரத்தி இருப்பாரு. அதனால அவன் பிரவீன் மேல கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கிஷோரோட அப்பா சொல்றாரு. இப்ப கிருஷ்ணான்ற ஒரு நபரை சந்தேகப்படுறாங்கல்ல, அவருக்கு ஒரு மாமா இருப்பாரு. அந்த மாமா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த மாமா கிருஷ்ணாலாம் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி இவர் யார் மேல சந்தேகப்படுறாருன்னா முரளி மேல சந்தேகப்படுறாரு. பிரவீனோ முரளியும் பார்ட்னரா இருக்காங்கல்ல, சேர்ந்து ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க. இப்ப பிரவீன் இறந்து போனதுனால முரளிக்கு தான் அந்த இடம் போக போகுது. அதுக்காக கூட முரளி இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரி முரளியை சந்தேகப்படுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை முரளி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முரளியோட ஒய்ஃப் 6 மாசமா மிஸ் ஆகுறா, அந்த ஒய்ஃபை இவன் தான் சாவடிச்சிட்டான்ற மாதிரி கூட ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த அங்கிள் சொல்றாரு. இவங்க நேரா தம்புரானை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. முரளி மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. முரளியும் பிரவீனும் ரொம்ப க்ளோஸ், முரளி எல்லாம் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் ரொம்ப அப்பாவி அப்படின்ற மாதிரிலாம் முரளிக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. இவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா கிடைச்சதுல அதை பத்தியும் இவங்க விசாரணை பண்றாங்க. அப்பதான் இந்த பிரீத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் அண்ணனை யாரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க, அந்த நபர் தான் இந்த பிளாஸ்டிக்கை விட்டுட்டு போயிருக்காரு, என் அண்ணன் எடுத்து வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சோ அண்ணன் சாவறதுக்கு முன்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க, அது யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத மேல இருந்து கிஷோரோட அப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கிஷோரை மட்டும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, பிரீத்தி கூட அந்த விவேக் பேசுறது இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் விவேக் வேற கேஸ்ட சேர்ந்தவர்ல, அவர் பிரீத்தியை கரெக்டே பண்ணிடக்கூடாது, பிரீத்தியை கண்டிப்பா நீ தான் கல்யாணம் பண்ணும், பிரீத்தி உன் கையை விட்டு போயிட்டா நிறைய சொத்தம் போயிடும், பிரீத்தியை மட்டும் விட்டுறாது அப்படின்ற மாதிரிலாம் பையனுக்கு புத்திமதி சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரீத்தியை காட்டுறாங்க. பிரீத்தி தம்புரான் அதாவது அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்னு யோசிக்கிறாங்க. நான் விவேக்க தான் லவ் பண்றேன், விவேக்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா கொஞ்சம் கேஸ்ட் பாக்குறவரு இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம குடும்ப வழக்கப்படி நீ கிஷோரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. விவேக் அனுப்பு, அவங்கிட்டயும் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. விவேக்க பொறுத்த வரைக்கும் இந்த அப்பாவை ரொம்ப மதிக்கிறவரா இருப்பாரு. நீ என்ன மதிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் சொன்னா கேப்பல, இதுக்கப்புறம் என் பொண்ணை விட்டு விலகிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன், நான் விலகிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பத்துல இருந்தே இவர் பிரீத்தியை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிரீத்தியும் எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கேஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால தான் அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. உண்மையில இவங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணும், அப்பா சொன்னதுக்காக அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப சீனியரும் ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. முதல்ல கிஷோர் தான் இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. கிஷோர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கிருஷ்ணா மேலதான் சந்தேகம் இருக்கு, ஏன்னா கிருஷ்ணாக்கும் பிரவீனுக்கும் சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கு, பிரவீன் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்றதுக்காக கிருஷ்ணா தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்த விவேக் மறுக்க ஆரம்பிக்கிறாரு. விவேக் வேற ஒரு லாஜிக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அன்னைக்கு வீட்டுல வந்து பிரவீன் இருந்திருக்காரு, பிரவீன் கிருஷ்ணாவை பார்த்திருந்தா வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி அவன் உள்ள வந்து கொலை பண்ணிருக்க முடியும், வேற யாரோ தெரிஞ்சவங்க தான் உள்ள வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி என்ன ஏதுன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி சீனியர் ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாரு. கிஷோரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா மேல டவுட் இருக்குல்ல, கிருஷ்ணாவை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த நாள் அந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. எப்பவுமே அந்த சமயம் நான் பார்ல தான் இருப்பேன், பார்ல தான் அன்னைக்கும் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி பிரவீன் ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பிளாஸ்டிக்கை காமிச்சு இந்த பிளாஸ்டிக்கை தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இது என்னன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த கிருஷ்ணாவும் சொல்லிட்டாரு. விவேக்க பொறுத்த வரைக்கும் முரளி மேல சந்தேகப்படுறாருல, அந்த சமயம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு விசாரிக்கிறாரு. நான் வேற ஊர்ல இருந்தேன்ற மாதிரிலாம் முரளி சொல்லிட்டு இருக்காரு. உங்க ஒய்ஃப் 6 மாசமா மிஸ் ஆகுறாங்கல்ல, அந்த ஒய்ஃபை நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க, உண்மையான்ற மாதிரி கேட்கிறாரு. பேசுறவங்க 1000 பேசுவாங்க, என் ஒய்ஃப் காணாம போயிட்டான்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி போங்கன்ற மாதிரி விவேக்கும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப டாக்டரும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, அங்க பிரவீனோட பாடி மட்டும் எரிக்கப்படல, வேற ஒரு லேடியோட பாடியும் எரிக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா எரிஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அணைஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சோண்டு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. 2 எலும்பு கூடு கிடைச்ச மாதிரியே எனக்கு தோணுச்சு, அதனால தான் டவுட்டா இருக்குன்னு அப்பயே சொன்னேன்னு சொல்றாரு. சோ பிரவீன் கூட வேற ஒரு லேடியும் சேர்த்து எரிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்திருது இல்ல. ஏதாவது லேடியை பத்தி உனக்கு தெரியுமான்னு தங்கச்சி கிட்ட விசாரிக்கும் போது தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அண்ணனை பாக்குறதுக்காக வரும்போது அண்ணன்
ஒரு லேடி கூட பேசிட்டு இருந்திருப்பாரு. இவங்கள பார்த்தோன்னா அந்த லேடி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அண்ணன் கிட்ட யாரு என்னன்னு விசாரிக்கும் போது லவ்வர்னு சொல்லியிருப்பாரு. அந்த லவ்வர் யாரு என்னன்னு உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு போலீஸுங்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா எரிஞ்ச பாடியில வந்து சில பிளேட் எல்லாம் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஃபில்டர் பண்றாங்க. 57 பேர் வராங்க. அந்த 57 பேரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா ஒருத்தங்களை மட்டும் ரீச் பண்ண முடியல. அவங்களோட பேரு ரஜினி அப்படின்றது. சோ கண்டிப்பா ரஜினி தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அம்மா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அந்த ரஜினியோட ஒரு போட்டோவை வாங்கிடுறாங்க. அந்த போட்டோவை இந்த தங்கச்சி பிரீத்தி கிட்ட காட்டுறாங்க. நீ பார்த்தது இவளா பாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அண்ணன் கூட இவ தான் பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப கிஷோர் இருக்கார்ல, திரும்பி பிரவீன் இறந்து போன இடத்தை செக் பண்றதுக்காக வராரு. அப்பதான் ஆளுங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அது என்னன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கார்டன் ஏரியாவுக்கு போயிருக்கு. திரும்பி கார்டன் ஏரியால இருந்து உள்ள வந்திருக்கு. மண்ணை வச்சு இவங்களுமே கண்டுபிடிக்கிறாங்க. கார்டன் ஏரியாக்கு எதுக்காக கில்லர் போனா? ஒருவேளை கொலை பண்ணதுக்கு சம்பந்தப்பட்ட பொருள்லாம் புதைக்கிறதுக்காக போயிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்டன்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்ப ரீசெண்டா ஒரு பகுதியை தோண்டி புதைச்ச மாதிரி தெரியுது. தோண்டி பார்த்தா ரத்த கரையோட ஒரு ஷர்ட் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஷர்ட்டோட மெட்டீரியலை வச்சு யாரு வாங்கியிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தைக்க கொடுக்குற இடத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த ஷர்ட் கிருஷ்ணாவோட ஷர்ட்ன்றது தெரிய வருது. ஏற்கனவே கிஷோருக்கு கிருஷ்ணா மேல டவுட் இருக்குல்ல. இப்ப நேரா கிருஷ்ணாவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கிருஷ்ணா கிட்ட உன்னோட ஷர்ட் எப்படி அங்க போச்சுன்னு கேக்குறாரு. கிருஷ்ணாவும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கிருஷ்ணா அந்த நாள் பார்ல இருந்தேன்னு சொல்லியிருப்பாரு. இவர் விசாரிச்சதுல அந்த நாள் இவர் பார்ல இல்லன்றதும் தெரிய வருது. நீ அன்னைக்கு பார்லயே இல்ல, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு கிருஷ்ணாக்கு பயம் வந்து தப்பிச்சு இங்க இருந்து ஓடுறாரு. இவன் தப்பிச்சு ஓடுறானா இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், பிடிக்கணும்ன்ற மாதிரி கிஷோரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இந்த கிஷோரோட அப்பா இருக்காருல, சொத்தை பத்தி தான் எப்பவுமே யோசிக்கிறாரு. அந்த விவேக பிரீத்திய கல்யாணம் பண்ண விட்டுறக்கூடாதுரா, எப்படியாவது பிரீத்திய நீ தான் கல்யாணம் பண்ணும். இப்ப அந்த அண்ணன் வேற இல்ல, எல்லா சொத்தும் உனக்கு தான் கிடைக்கும், நான் சொல்றது புரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. புரியுதுப்பா அப்படின்ற மாதிரி கிஷோரா இந்த இடத்துல ஏத்துக்கலாம் செய்யறாரு. இப்ப கிஷோர் இருக்கார்ல, கிருஷ்ணா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றத தம்புரான் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா தம்புரான் என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. இவருக்கு பையன் மேல ஓரளவுக்கு பாசம் இருக்கதான் செய்து போல, நிச்சயமா அவன்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. இல்ல அங்கிள், அவன் தான் பண்ணிருக்கான், எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. கிருஷ்ணா அப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு தோணலன்ற மாதிரி பொண்ணுகிட்டயும் ஷேர் பண்ணிட்டாரு. விவேக் நினைச்சா கிருஷ்ணாவை காப்பாத்த வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சரிமா அவனை வர சொல்லு, நான் விவேக் கிட்ட பேச போறேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப விவேக் கிட்ட கிருஷ்ணா இந்த தப்ப பண்ணலன்றதை உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. நான் அப்படி ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனா தேவையில்லாம கிஷோர் கூட எனக்கு சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதனால என்னால பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்பவும் கிருஷ்ணாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா நான் சொன்னா விவேக் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுவாரு, ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும், ஒருவேளை கிருஷ்ணாவை காப்பாத்தி தந்துட்டாருன்னா என்ன நீங்க விவேக்குக்கு தான் கட்டி வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதை வச்சு இவங்க விவேக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா கிருஷ்ணா இதை பண்ணலன்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவன் உண்மையான குற்றவாளியா இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. என் அப்பா உறுதியா நம்புறாரு, என் அப்பா நம்புறாருன்னா எனக்குமே நம்பிக்கை இருக்கு, நீங்க இதை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப சீனியர் 2 பேர்கிட்டயும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. கிஷோர் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காருல சார், அந்த கிருஷ்ணா தான் இதை பண்ணிருக்கான், அதனால தான் என்ன பார்த்தோன்னு ஓடி இருக்கான், கிருஷ்ணா தான் இதை பண்ணிருக்கான், பிடிக்க வேண்டியதுதான் வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பயுமே விவேக் இருக்கார்ல, கிருஷ்ணா இந்த விஷயத்த பண்ணல சார், நான் ஏற்கனவே சொன்ன லாஜிக்க தான் சொல்றேன், கிருஷ்ணா வந்திருந்தா எப்படி பிரவீன் கதவை திறந்திருப்பான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த கேள்விக்கு தான் இப்ப பதில் இருக்குன்ற மாதிரி கிஷோர் சொல்றாரு. அது என்னன்னா கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரஜினியை லாக் பண்ணி கூட்டு வந்திருக்கான், ரஜினியை பார்த்து பிரவீன் கதவை திறந்திருக்காரு, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி 2 பேரையும் சாவடிச்சு எரிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அதனால சீனியர் 2 பேருமே அமைதியா இருங்க, 2 பேர்ல யார் சொல்றதுனால நான் ஏத்துக்கிறேன், ப்ரூஃபை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா போட்டி மாதிரி ஏற்படுது. அந்த கிருஷ்ணாவோட மாமான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த மாமா வீட்டுல இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கு, யாரான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க போல. இப்ப மறுநாள் கிஷோர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாரு. அந்த கிருஷ்ணா தான் வந்தான், என்ன அட்டாக் பண்ணி என்கிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், இவ்வளவு காசு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. சரி புலம்பாதீங்க, அந்த காசை நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி கிஷோரா இந்த இடத்துல சொல்லிட்டாரு.
கிருஷ்ணா அவன் மறைஞ்சிருக்கிறதுக்கு செலவுக்காக தான் காசை ஏற்பாடு பண்ணியிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. அந்த இறந்து போன ரஜினியை பொறுத்த வரைக்கும் மீரான்னு ஒரு பொண்ணு கிட்ட நிறைய பேசி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. மீரான்ற பேரை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்ற மாதிரி விவேக் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே தேவராஜ் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணி பேசினாங்கல்ல, அந்த நபர் என்னோட தங்கச்சிக்காக தான் ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த தங்கச்சியோட பேர் தான் மீராவா இருக்கும். நீயோ ரஜினியோ ஃப்ரெண்ட்ஸான்ற மாதிரி கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் சார், ஆனா அவ தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால விலகிட்டன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. தப்பான பொண்ணா? என்ன மாதிரி பொண்ணுன்ற மாதிரி கேட்கிறாரு. அவளை பொறுத்த வரைக்கும் பிம்பு வேலைலாம் பார்த்தா சார், பிரவீனுக்கே பிம்பு வேலை பார்த்தான்ற மாதிரி சொல்றாங்க. இறந்து போன பிரவீனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவர் போல, அவருக்காக இந்த ரஜினி தான் பொண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவா போல. அவங்க ரெண்டு பேர் லவ்வர்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க, ஆனா லவ்வர்லாம் கிடையாது, அவ பிம்பு வேலை தான் பார்த்திருப்பா. இதை தாண்டி பிரவீனை பொறுத்த வரைக்கும் பார்ட்னரா முரளின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த முரளியோட ஒய்ஃபுக்கும் இந்த பிரவீனுக்கும் பழக்கம்லாம் போயிருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு பழக்கம் ஏற்பட்டதுக்கே ரஜினி தான் காரணம் சார், அதனால தான் ரஜினி கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இந்த மீரா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம விவேக்கு ஒண்ணு தோணுது. அது என்னன்னா, அந்த லாயர் ஒரு வேலை பழக்கத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால தான் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி அந்த முரளி மேல சந்தேகப்படுறாரு. இந்த விஷயத்தை தங்கச்சியால ஏத்துக்க முடியல. என் அண்ணன் பார்ட்னரோட ஒய்ஃபு கூட பழக்கத்துல இருந்தாரா, என்னால இதை நம்பவே முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இதை பத்தி முரளிக்கு தெரிஞ்சு முரளி தான் எல்லார் கதையும் முடிச்சிருக்காரு. முதல்ல ஒய்ஃபோட கதையை முடிச்சு காணாம போயிட்டு தான் நாடகம் ஆடுறாரு. அடுத்ததா பிரவீன் கதை ரஜினி கதையை முடிச்சிருக்காருன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவரை லாக் பண்ணி நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் நான் இங்க இல்லவே இல்ல, வெளியூர்ல தான் இருந்தேன், வேணா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ரெண்டு பாடி தானே எரிஞ்சிருக்கு, ரெண்டு பிளட் குரூப் தானே கிடைக்கணும், ஆனா மூணாவதா ஓ பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு பிளட் குரூப் கிடைக்குது. அது கில்லரோட பிளட் குரூப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா அது காமனான குரூப் இல்ல, அதை வச்சு கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை தாண்டி இவருக்கு அசிஸ்டன்ட் மூலியமா ஒண்ணு கிடைக்குது. அந்த ரஜினி யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒவ்வொரு பகுதியில இருந்து ரஜினிக்கு கால் வந்திருக்குன்னு தெரியுது. அந்த பர்டிகுலர் நாள் ஒவ்வொரு பகுதியில இருந்து கால் வந்திருக்கிறது தெரியுது. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கவன் தான் கால் பண்ணியிருக்கான், ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நிற்கும் போதும் கால் பண்ணியிருக்கான், அதனால தான் ஒவ்வொரு பகுதியில இருந்து கால் வந்த மாதிரி காட்டுது. அந்த ட்ரெயின்ல போனவங்கள ஃபில்டர் பண்ணா அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவன் தான் ரஜினியை கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கதையை முடிச்சிருக்கான், பிரவீனோட கதையும் முடிச்சிருக்கான். ஸோ அவன் தான் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஃபில்டர் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பிரீத்தி கிட்ட சொல்றாருல, சூப்பர் அப்படின்ற மாதிரி பிரீத்தியும் இவருக்காக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவர் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துடலாம்ல, அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஃபில்டர் பண்ணதுல ரஜினிக்கு கால் பண்ணது நந்தகுமார் அப்படின்ற ஒரு நபர்னு உங்களுக்கு தெரிய வருது. இத பத்திலாம் இவங்க பேசிட்டு இருக்கிறத கிஷோர் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கிஷோர் பிரீத்தி கிட்ட பேசுறதுக்காக வராரு. உண்மையில கிருஷ்ணா தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், ஹீரோ தேவையில்லாம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ஹீரோ கரெக்டான ட்ராக்ல தான் போறாரு, ஹீரோ நிச்சயமா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாருன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. கிஷோர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா தான் அந்த கில்லரு, அவன் ஒன்னியே ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீ கொஞ்சம் கவனமாவே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் சமயம் இவங்க வீட்டுல தனியா இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள பூர்ற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இவங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. யாரது அப்படின்ற மாதிரிலாம் வெளியே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டுல தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு கிஷோர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப வீட்டு காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சு யாரோ போறாங்க. இவருமே இவங்க சேஃபா தான் இருக்காங்களான்னு உள்ள வந்து பாக்குறாரு. நல்ல வேலையே இவங்க சேஃபா தான் இருக்காங்க. யாரோ அவன் வீட்டுல இருந்து வெளியே போனதை பார்த்து தான் ஓடி வந்தேன், நீ தனியா இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொன்னல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. யார் வந்திருப்பாங்களா இருக்கோன்ற மாதிரி தம்புரான் கேட்கிறாரு. அந்த கிருஷ்ணா தான் வந்திருப்பானா இருக்கோன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. விவேக பொறுத்த வரைக்கும் நந்தகுமார்னு ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டார்ல, அவரோட பிளட் குரூப்பை எடுத்துட்டு வந்து செக் பண்ணா அவர் ஓ பாசிட்டிவ் இல்லன்றது தெரிய வருது. அவர் கூட மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம சந்தேகப்பட்டது அவன் தான், அவன் மேட்ச் ஆகலனா இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் எனக்கு நந்தகுமார் மேல டவுட்டா இருக்கு, அவன் வீட்டை போய் செக் பண்ணலான்ற மாதிரி விவேக அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்த டாக்டர் இருக்கார்ல, விவேக் சொன்னது மேட்ச் ஆகல, நீ யோசிக்கிறது தான் கரெக்ட்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் யோசிக்கிறது தான் டாக்டர் கரெக்ட்ன்ற மாதிரி கிஷோரும் கான்பிடென்ட்டா சொல்லிட்டாரு. நந்தகுமார் மேட்ச் ஆயிடும் நினைச்சீங்க, அது மேட்ச் ஆகலையே அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. எனக்கு இப்ப சந்தேகமே மாறிடுச்சு, எனக்கு இப்ப சந்தேகம் எல்லாம் கிஷோர் மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது நம்ம கிஷோரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆமா, கிஷோர் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸ்ல கிருஷ்ணாவை மாட்ட வைக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா கிருஷ்ணா மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, சொத்துக்கு ஒரே வாரிசு நீ மட்டும்தான், உன்னை கல்யாணம் பண்ணிட்டா சொத்து எல்லாமே அவனுக்கு கிடைச்சிரும். அதுக்காக தான் கிஷோர் இதெல்லாம் பண்றானோன்னு
இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு, சந்தேகம் மட்டும் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கிருஷ்ணாவோட மாமா என்னோட காசை அவன் எடுத்துட்டு போயிட்டான்ற மாதிரி புலம்புனாரு பாத்தீங்களா. அப்ப கிஷோர் நான் வேணா அந்த காசை தரேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப மாமா கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த மாமா மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி போலீஸ் ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இந்த மாமாவை பாக்குறதுக்காக கிருஷ்ணா வராரு. இவர் அன்னைக்கு கிருஷ்ணா கிட்ட காசு தந்திருக்காரு, இன்னைக்கு கொஞ்சம் காசு தந்து பத்திரமா இருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் கிருஷ்ணாக்கு ஹெல்ப் பண்றாருன்னு கெஸ் பண்ணி தான் நம்ம கிஷோர் இப்படி பண்ணிருக்காரு போல. இப்ப சட்டுன்னு கிஷோரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, கிருஷ்ணாவை அமைக்கிறாங்க. நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு சந்தேகம் வந்துதான் இப்படி பண்ண, நான் நினைச்சது சரியா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்றாரு. அப்ப கூட இந்த மாமா கிருஷ்ணா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாரு. இல்ல கிருஷ்ணா தான் தப்பு பண்ணிருக்கான், என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கோர்ட்டுக்கே இந்த கேஸ் வந்துருது. கிருஷ்ணாக்கு எதிராக இவர்கிட்ட சில ஆதாரம் இருந்தது பாத்தீங்களா. அவரோட ட்ரெஸ்ல ரத்த கரையோட இருந்திருக்கும், அது ஆதாரமா வச்சு இவருமே இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா கிருஷ்ணா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா எதிர்த்தரப்பு லாயர் இருக்கார்ல, டிஃபெண்ட் பண்ற மாதிரி நிறைய பாயிண்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் ரிசல்ட் மேட்ச் ஆகலன்ற மாதிரி தான் வந்திருக்கு, ரிசல்ட்டை ஒழுங்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாக்டர் ஏற்கனவே மேட்ச் ஆச்சுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இப்ப திடீர்னு இவர் மேட்ச் ஆகலன்னு சொல்றாருல, கிஷோரே இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. எப்படி திடீர்னு மேட்ச் ஆகாம போகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட கேட்டு டைமை வாங்கிடுறாரு. தோண்டி எடுத்த கிருஷ்ணாவோட ட்ரெஸ்ல பிரவீனோட ரத்தம் இருந்ததுன்னு தானே சொன்னீங்க, இப்ப எப்படி மேட்ச் ஆகாம போச்சுன்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. அதுதான் எனக்கும் புரியல, ஏதோ தப்பா இருக்கு, என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் கேஸ் இவங்க கையை விட்டு போயிருது, இவங்க கிட்ட சாட்சி இல்லல்ல, அதனால இந்த ஜட்ஜுமே கிருஷ்ணாவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி கிஷோர் வேலையை ஒழுங்கா பண்ணலன்றதுக்காக லைட்டா திட்டவும் செய்யறாரு. இல்ல கிஷோர் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த கிருஷ்ணா வீட்டுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. காப்பாத்தினதுக்காக ஹீரோக்கும் தம்புரானுக்கும் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தம்புரான் இருக்கார்ல, நீ சொன்ன விஷயத்த பண்ணிட்டேன்ற மாதிரி ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காரு. நானும் சொன்ன மாதிரியே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி வாக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் கிஷோர் எப்படி மிஸ் ஆச்சுன்றதை செக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ட்ரெஸ்ஸையே யாரோ மாத்தி வச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ அந்த வீட்டுல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது கிஷோர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போட்டியில ஜெயிக்கிறதுக்காக இவன் ஒரு தப்பான விஷயத்த பண்ணிருக்கான், அதாவது அந்த ஷர்ட்டியே மாத்தி வச்சிருக்கான், அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு தம்புரான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாரு. ஆனா விவேக் இருக்கார்ல, ஆமா நான் தான் அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதாவது கிருஷ்ணா இந்த தப்ப பண்ணலன்றது எனக்கு தெரியும், அவரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆதாரத்தை மாத்தி வைக்கிறதுலாம் பெரிய தப்பு இல்ல, அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிஷோர் சொல்லிட்டு இருக்காரு. கிஷோர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது சீனியரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உண்மையிலேயே விவேக் தப்பு பண்ணிருக்காருன்றது சீனியருக்குமே புரியுது. அதனால சீனியர் இருக்கார்ல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன், அதே மாதிரி கிஷோர் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவான், விசாரணை நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கிஷோரும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. இதெல்லாம் பாக்குற பிரீத்தி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கிஷோர் மனசு வச்சாதான் விவேக் வெளியே வர முடியும், கிஷோர் எப்படியாவது விவேக்க வெளியே கொண்டு வான்ற மாதிரிலாம் பிரீத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் விவேக் மேல பெருசா தப்பு இல்லைன்ற மாதிரி கூட வெளியே கொண்டு வந்துடலாம் போல. இவர் என்ன சொல்றாருன்னா, விவேக்க வெளியே கொண்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், விவேக் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு விவேக் வெளியே வரதான் ரொம்ப முக்கியம்னு யோசிக்கிறாங்க. சரி நீ வெளியே கொண்டு வா, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கடைசியில ஏத்துக்கவும் செய்யறாங்க. இவங்க இப்படி சொன்னோனே கிஷோர் என்ன பண்றாருன்னா, விவேக் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி வெளியே விட்டுறாரு. அம்மா விவேக் வெளியே வந்துட்டாருன்ற மாதிரி ஆளுங்க சந்தோஷமா சொல்றாங்க. விவேக் வெளியே வந்தாலும் இதுக்கப்புறம் நான் விவேக் கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி இவங்க சோகமா பேசிட்டு இருக்காங்க. வெளியே வந்த விவேக் இருக்கார்ல, தம்புரான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப தம்புரான், நீ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டது எனக்கு புரியுது, உண்மையான குற்றவாளி யாரு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் தான் சொல்றேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நந்தகுமார் வீட்டை செக் பண்ணணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவர் செக் பண்றதுக்காக அசிஸ்டன்ட் கூட அவரோட வீட்டுக்கும் வந்திருப்பாரு. அப்படி வந்தவரு அங்க பாதி உடைஞ்ச மாதிரி ஒரு கல்லை பாக்குறாரு. இந்த கல்லோட மீதி பாதி எங்க போயிருக்கும், மீதி பாதியை எதுக்காக அவன் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது அங்க இருக்க கிணற செக் பண்றதுக்காக செக் பண்றாரு. பார்த்தா மீதி பாதி கல்ல அங்கதான் வச்சிருக்கான். அந்த பாதி கல்லு கூட ஒரு கன்னை சேர்த்த மாதிரி வச்சிருப்பான். அந்த கன்னுல ஒரு பீஸ் மட்டும் உடஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு பிளாஸ்டிக்கை பிரவீன் எடுத்து வச்சிருந்தாருல, அந்த பிளாஸ்டிக் கரெக்டா பிக்ஸ் ஆகுது. அது மூலியமா இந்த நந்தகுமார் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்றதை இவர் கெஸ் பண்ணிடுறாரு. இந்த நந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் கேப்டனா இருப்பாரு. ஆர்மில கேப்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேப்டனா தான் இவர் இருப்பாரு. இந்த நந்தகுமாரை அடிச்சு விசாரிக்கும் போது இந்த நந்தகுமாரை பத்தி எல்லா விஷயமும் தெரிய வருது. நமக்கு மீரா தேவராஜ்ன்ற மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சியை காமிச்சாங்கல்ல, அந்த மீராவோட மொரப்பையனா தான் இந்த நந்தகுமார் இருப்பாரு. இப்ப நம்ம விவேக் என்ன பண்றாருன்னா, இந்த நந்தகுமாரியும் அந்த தேவராஜையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே பண்ண விஷயத்த சொல்றாங்க.
மீரா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ரஜினி என்ன பண்றாங்கன்னா, உனக்கு நான் ஒருத்தர் கிட்ட கூட்டு போய் ஹெல்ப் வாங்கி தரேன்ற மாதிரி பிரவீன் கிட்ட கூட்டு வராங்க. பிரவீன் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கானவரா இருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ஜூஸ் தந்து இந்த பொண்ணை மயக்கமாக்கி இருப்பாரு. அப்படி மயக்கமான பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. ரஜினி தான் இந்த கேவலமான வேலையை பண்ணிருக்காங்கன்னு மீராக்கு புரியுது. அண்ணன் நியாயம் கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்த அண்ணன் தான் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. மத்தபடி பிசினஸுக்கு ஹெல்ப் கேட்டெல்லாம் அண்ணன் வந்திருக்க மாட்டாரு. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் மொரப்பையன் நந்தகுமார் ஆர்மில கேப்டனா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுமே கால் பண்ணி அந்த கேப்டன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கேப்டனோ அண்ணனோ சேர்ந்து பழி வாங்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ரஜினி பிரவீன் ரெண்டு பேரையும் பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரஜினிக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தான் கால் பண்ணோன்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக ட்ரெயின் டிராவல்ல இருக்கும்போது கால் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ரஜினியை இவங்க ஒரு இடத்துக்கு ஏமாத்தி வர வச்சிடுறாங்க. இவங்க கொலை பண்ணிட்டு அந்த கிருஷ்ணாவை மாட்ட வைக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணாக்கும் பிரவீனுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்குல்ல, அதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அந்த கிருஷ்ணாவோட ஷட்டெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பிரவீனை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்போது பிரவீனை ஏற்கனவே யாரோ சாவடிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஏற்கனவே பிரவீன் இறந்து போயிருக்கான்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆயிருப்பாங்க. இதை கேட்டுட்டு இருக்க விவேக் இருக்கார்ல, நடிக்காதீங்க நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல உண்மையிலேயே நாங்க பண்ணலன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க ரஜினியை ஏமாத்தி அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போதே பிரவீன் இறந்து போயிருக்காரு. அவர் கையில வேற ஏதோ ஒரு தாயத்து இருக்கு. அப்ப கில்லரோட தாயத்து போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த தாயத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. பிரவீன் ரஜினி ரெண்டு பேரோட கதையை முடிக்கிறதுக்காக தான் போனோம். ஆனா பிரவீன் ஏற்கனவே அந்த இடத்துல கொல்லப்பட்டிருந்தாரு. இந்த தாயத்து தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி தாயத்தை தந்துடுறாங்க. இதை தாண்டி ரஜினியாவது நம்ம கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்த ரஜினியை இவங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு ரஜினி கேட்டுட்டு இருக்கும் போது பழி வாங்குறதுக்காக தான் அடிக்கிறோன்ற மாதிரி இவங்க அடிச்சே சாவடிச்சிடுறாங்க. இவங்க தான் ஏற்கனவே கிருஷ்ணாவை மாட்ட வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அங்க இருக்க பிரவீனோட ரத்தத்தை எடுத்து அந்த கிருஷ்ணாவோட சட்டையில தடவிடுறாங்க. அந்த சட்டையை ஒரு இடத்துல புதைச்சு வச்சிடுறாங்க. பழி எல்லாமே அந்த கிருஷ்ணா மேலதான் போகும், நம்ம ரெண்டு பேர் தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. எங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா விவேக் இவங்க ரெண்டு பேருமே நியாயத்தை தான் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் அப்படியே விட்டுட்டு கிளம்புறாரு. பிரசன்ட்ல இத பத்திலாம் தம்புரான் கிட்ட சொல்லிட்டாரு. சரி பிரவீனை கொலை பண்ணது யாரு, அதை கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேக்குறாரு. அந்த தாயத்தை ரெண்டே பேர்கிட்ட தான் நான் பார்த்திருக்கேன். ஒன்னு உங்ககிட்ட, இன்னொன்னு உங்க பொண்ணு கிட்ட. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கூட தம்புரான் கிட்ட அந்த தாயத்து இல்ல. சோ தம்புரான் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. இப்ப தம்புரானோ நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், ஆனா எதுக்குன்றத மட்டும் நீ கேளுன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் என்ன குடும்பத்துல ஒருத்தரா ஏத்துக்கோங்கன்னு கேட்டு அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டும் வந்திருப்பாரு. நீ ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியாடா, இங்க இருந்து போன்ற மாதிரி பிரவீன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு அருவாளை எடுத்து அவரை வெட்டுறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காரு. டே பிரவீன் நிறுத்துறான்ற மாதிரி தம்புரான் இருக்காருல, பையனை தடுக்கிறாரு. அப்ப தெரியாதனமா மாடியில இருந்து பையனை தள்ளி விட்டுறாரு. அவன் கீழே விழுந்து ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். இத பாக்குற அப்பாவும் இந்த கிருஷ்ணாவும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த சமயம் வீட்லயே இல்லைன்னு கொண்டு வந்துடலாம், நீங்களும் கிளம்புங்க நானும் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றான். அப்படியே இவங்க பாடியை விட்டுட்டு கிளம்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரோ வந்து எரிச்சிருக்காங்கன்றது இந்த தம்புரானுக்கு தெரியுதுல்ல. அதுக்கப்புறம் வந்து எரிச்சது யாரு, அதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸ்ல ஆர்வத்தை காமிச்சிருப்பாரு. தேவராஜ் நந்தகுமார் பண்ணதுல அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. அதனால தான் அவங்க ரெண்டு பேரை மன்னிச்சு விட்டுருப்பாரு. அதே மாதிரி தம்புரானுக்கு தண்டனை வாங்கி தரதுல இவருக்கு விருப்பமும் கிடையாது. இப்ப ஆக்சிடென்டலா வேற இது நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால இதுக்கு மேலேயே இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த அங்க தாயத்துன்ற மாதிரி இவர்கிட்டயே தாயத்தை தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பிரீத்தி நமக்கு இல்லன்ற மாதிரி சோகமா தான் இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்காக துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இப்ப சோகமா இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஜீப்ல வந்து இவரை லாக் பண்ணிட்டாரு. என்னதான் இருந்தாலும் உன்னை காப்பாத்தி நான் வெளியே கூட்டு வந்துட்டேன், ஆனா என் மனசாட்சி கேட்க மாட்டேங்குது, நீ மாத்தி வச்சது தப்பு தானே, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கதான் செய்யும், விலங்க போட போறன்ற மாதிரி கையில விலங்கெல்லாம் மாட்டி விடுறாரு. அப்படி மாட்டி விட்டவரு கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்து பிரீத்தி கிட்ட இவரை சேர்த்து வச்சிடுறாரு. அதாவது பிரீத்தி என் கூட சேர்றதை விட உன் கூட சேர்றது தான் கரெக்டா இருக்கும், நீங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி ஹீரோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரோ அது எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருது. தம்புரான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போல. அதனால்தான் இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக கிஷோர் வந்திருப்பாரு. நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி கிஷோர் இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.